ஹலோ மை டியர் வியூவர்ஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. இன்றைக்கான வீடியோ என்னன்னா வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. என்ன அப்படின்னா, நேற்று சன் பிக்சர்ஸ் அவங்க சைட்லேருந்து வந்துட்டு இன்னைக்கு நேற்று ஒரு 6 மணிக்கு ஒரு அப்டேட் வருது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டரில் பார்க்கும்போது ஒரு சைடு துப்பாக்கி, ஒரு சைடு ரோஜாலாம் வச்சு பயங்கரமாக வந்து இருந்தது. யாரை வச்சு இவங்க படம் பண்ண போகிறாங்க, எந்த ஒரு பெரிய ஹீரோவோட அப்டேட் வரப்போகுது? ஏன்னா சன் பிக்சர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலுமே வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோஸ் லெவலில் தான் வச்சு டேரக்ஷன்றது பண்ணுவாங்க. மேபி வந்துட்டு ஒரு ரஜினி சாராக இருக்கட்டும், இல்லை ஒரு விஜய் அவர்கள், அஜித் அவர்கள், தனுஷ் அவர்கள், இந்த ரேஞ்சில் வந்துட்டு அவங்களுடைய மீட்டர்ன்றது வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த பெரிய ஹீரோட அப்டேட் வரப்போகுது நமக்கு தெரியாமல் அப்படின்ற மாதிரி தான் வந்து திங்க் பண்ணிக்கிருந்தோம். பட் ஆனால் டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கே பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த டைம் யாரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு டேரக்டர் அருண் மாதேஸ்வர் வந்துட்டு இருக்கார் இல்லையா, ஆல்ரெடி ராக்கி, சாணி காகிதம், கேப்டன் மில்லர்லாம் வந்து எடுத்துருந்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ரத்தம் தெரிகிற லெவலில் வந்துட்டு படங்களாக இருக்கும். டக்குன்னு அவர் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பயோபிக் வந்து எடுக்க போகிறோம், இளையராஜாவோட பயோபிக், அதுவும் தனுஷ் அவர்களை வச்சு பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர்லாம் வந்து ரிலீஸ்ன்றது பண்ணாங்க. ஒருவேளை அந்த படம் தான் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிச்சுக்கிருந்தோம். டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அது போஸ்டரோட நிப்பாட்டிட்டு இங்கிட்டே நம்ம லோகேஷ் கனகராஜை வச்சு டேரக்டர் அருண் மாதேஸ்வர் அவர்கள் வந்துட்டு ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ நான் கூட லோகேஷ் கனகராஜ் ஏதோ ஒரு கேமியோ லெவலில் தான் அந்த படத்தில் பண்ணுறாருன்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு கேமியோ லெவலில் பண்ணுறாருப்பா அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிருந்தோம். பட் ஆனால் வந்துட்டு அவர் ஹீரோவாகவே அந்த படத்தில் வந்து பண்ணுறாரு அப்படின்னும் போது பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரொமோவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. டேரக்ட் மியூசிக் வந்துட்டு நம்ம அனிருத் அவர்கள் பண்ணுறாரு. அப்படி வந்துட்டு ஃப்ரேமை ஓப்பன் பண்ண உடனே நம்ம எப்பயும் வழக்கமாக வந்துட்டு இந்த லோகேஷ் கனகராஜ் படம், அருண் மாதேஸ்வர் அவர்கள் படம்லாம் பார்க்கும்போது ரத்தம் தெரிக்கிற மாதிரி தான் படங்களாக இருக்கும். இவங்க தனித்தனியாக படம் பண்ணாலே வந்துட்டு பயங்கர வைலன்ஸான ஒரு படமாக இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது கம்மியாவாக இருக்கும் அப்படின்ற லெவலில் தான் வந்து இருந்தது. ஒரு மாதிரி ஒரு அது பார்க்கும்போதே தெரியுது ஏதோ ஒரு லாட்ஜ், அந்த லாட்ஜில் வந்துட்டு நம்ம இந்த லோகேஷ் கனகராஜ் அவர்கள் யாரையோ பயங்கரமாக கொடூரமாக கொண்டுட்டு அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக ஒரு மாதிரி ரத்தக்கரையோடு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாக வந்துட்டு நடந்து வர மாதிரி இருக்கும். ஒரு சிகரெட் ஒன்று வச்சுட்டு கையில் வந்துட்டு ஒரு கசப்பு ஒரு விஷயம் ஒன்று வச்சுட்டு அப்படியே நடந்து வர மாதிரி வந்து இருக்கும். ஒரு மாதிரி தள்ளாடி தான் நடந்து ஏதோ ஒரு ஹேங் ஓவரில் இருக்க மாதிரி வந்துட்டு இருப்பார். அங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ரோஜா பூவை வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு அவங்களையும் வந்துட்டு நடந்து வர மாதிரி வந்து இருக்கும். அவர் 2 பேரும் ஒரு ரூமில் வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு இப்போலாம் முதல்ல வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஹீரோயின்லாம் வந்துட்டு பெருசாக பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பயங்கர ரத்தம் தெரிகிற மாதிரி வைக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிறவங்களாம் ஹீரோஸ் வந்து பெருசாக பண்ண மாட்டாங்க. ஹீரோயின்ஸுமே வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு ப்ராஸ்டியூஷன் பண்ணுற ஒரு இதில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அதுவுமே வந்துட்டு பெருசாக வந்துட்டு இதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இப்போ ஹீரோயின்ஸே வந்துட்டு அதெல்லாம் வாலண்டரியாக போய் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குப்பா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைக்கிறேன். ஸோ இது பார்க்கும்போது நல்லா தான் வந்து இருந்தது. பட் அவருடைய மியூசிக்கும் வந்து அனிருத்தோட மியூசிக் எப்படி வந்துட்டு இந்த மாஸ்டர் தி பிளாஸ்டர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு மியூசிக்ன்றது கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாம் கலர் ஒர்க்கிங் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக வந்துருந்துச்சு. ஸோ படத்துடைய நேம் டிசி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஃபுல் ஃபார்ம் என்னன்றது வந்துட்டு எதுவுமே வந்து சொல்லலாம். மேபி டிசியாக இருக்கிறதுக்கே ஹைலி சான்சஸ் இருக்குது படத்தோட பேர். ஸோ அந்த ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போது கடைசியாக அவங்க 2 பேர் இருப்பாங்க. மிரரில் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அந்த முகத்தில் இருந்த இதெல்லாம் வந்துட்டு கழுவிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக நீட்டாக ஒரு தரமான ஒரு ப்ரொமோவாக தான் வந்து இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் இந்த படம் வந்துட்டு எப்படி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி சன் பிக்சர்ஸ் பண்ண கூலியாக இருக்கட்டும், ராயனாக இருக்கட்டும் எல்லாமே ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கும் டெஃபினட்டாக ஏ சர்டிஃபிகேட் தான் வரப்போகுது அப்படின்றது இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரத்தம் தெரிகிற மாதிரி சம்பவங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஏ சர்டிஃபிகேட் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு ப்ரொமோவானது எப்படி வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பண்ணி பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா பை பாய்.